அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கஞ்சமலை சித்தேஸ்வரர் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் கஞ்சமலையில் அடிவாரத்தில் அமைந்துள்ளது. கஞ்சமலைனா 18 சித்தர்கள் வாழும் இடம். நாம் இப்போ கஞ்சமலை கோவிலுக்கு அடிவாரத்தில் இருக்க காலாங்கிநாதர் என்று அழைக்கப்படுகிற சித்தேஸ்வரர் கோவிலில் தான் இருக்கோம். இந்த கோவிலில் சுற்றியும் 9 தீர்த்த கிணறு இருக்குது. தோல் வியாதிகள் உள்ளவங்களுக்கு இந்த தீர்த்தத்தை வந்து நீராடினாங்கன்னா இந்த புண்ணெல்லாம் சரியாகும். அந்த கிணறு தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இது வந்து சித்தாசிரமம். இங்கே அங்கே இதுக்குள்ளார போய் சாமி கும்பிட்டு வரப்போ சாப்பிட்டு வந்தோம். சாப்பாடு மிகவும் அற்புதமாக இருந்தது. சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டு இப்போ வந்து சித்தேஸ்வரரை பார்க்க கிளம்பிட்டோம். கூட்டமாக இருந்துச்சு, லைனில் நின்று பார்க்குற மாதிரி இருந்துச்சு. பொறுமையாக உள்ளார போனோம். கோயிலுக்கு மன நிறைவோடு இருந்தது. அன்று அமாவாசை என்பதால் மிகவும் கூட்டம் அலைமோதின. பொறுமையாக உள்ளார போனோம். இது சுற்றியும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அம்மன் கோவில் சன்னதி ஒன்றும், மலை மேலே குன்றில் வந்து முருகன் இருக்கிறார். அவரையும் பார்க்கலாம் இந்த வீடியோலேயே. நாங்கள் வந்து லைனில் நின்று சாமி பார்த்தோம். சாமி ஃபோட்டோவை இங்கே டேக் பண்ணுறேன். எவ்வளோ மக்கள் வந்து அவங்களோட வேண்டுதல்களை நிறைவேற்றினாங்க. நாங்கள் அப்படியே உள்ளார போனோம். கோவிலில் போய் சாமி பார்த்துட்டு உப்பு வாங்கிட்டு இந்த உப்பு கிணறுல போய் வந்து நாங்கள் சுற்றி போட்டோம். அந்த திஷ்டி இந்த மாதிரிலாம் இருந்தால் அதெல்லாம் சுற்றி போடுவாங்களாம். நாங்கள் போய் சுற்றியும் போட்டுட்டு அப்படியே கோவிலை சுற்றி வந்தோம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ பேர் உப்பு சுற்றி போடுறாங்க. நாங்களும் உப்பு வாங்கிட்டு போனோம். பார்த்தாவே தெரியும். நந்தி ஒன்று நடுவில் இருக்குது. இதுதான் கோவில் கோபுரம். நான் கோபுரத்தையும் ஃபோட்டோ எடுத்தேன். நம்ம அப்படியே கோவிலை சுற்றி வந்தோம் அப்படின்னா சுற்றியும் கோபுரங்கள். நாங்கள் அப்படியே பொறுமையாக சாமி கும்பிட்டு வெளியே வந்து உட்காந்துருந்துட்டு அப்புறம் தான் பொறுமையாக எந்திரிச்சு வந்தோம். இந்த கோவிலுக்கு நீங்கள் மறக்காமல் ஒரு நாள் வந்துட்டு போங்க. அடுத்து நாங்கள் அம்மன் சன்னதியை நோக்கி சென்றோம். இந்த அம்மனோட பேர் வந்து சாந்தஸ்ரீ பத்திரகாளி அம்மன் சொல்கிறாங்க. இந்த கோவிலும் நல்லா இருந்துச்சு. சாமி அங்கங்கே கிணறு இருந்துச்சு. இது வந்து கோவிலுக்கு பின்னாடி, அம்மன் கோவிலுக்கு பின்னாடி நிறைய பேர் கல்லால் வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க. நானும் போய் வீடு கட்டினேன். அந்த வீடை வந்து நானும் எடுத்திருக்கேன். நீங்களே பாருங்கள். இதுதான் அந்த வீடு. இது ஒரு ஐதீகம். இந்த மாதிரி கல் வச்சு வீடு கட்டினா நம்ம வீடு கட்டுவோம் அப்படிங்கிறது. அப்படியே கோவிலை சுற்றி இதுதான் அந்த பத்திரகாளி அம்மன் கோவில். நிறைய பேர் வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க. அமைதியாக இருந்துச்சு கோவிலே மிகவும். அடுத்தது நாங்கள் குன்றில் இருக்க பாலசுப்ரமணியர் கோவிலுக்கு தான் போனோம். இது 2 வழி இருக்குது. ஒன்று குன்றில் ஏறி போகிறது, இன்னொன்று வந்து படிக்கட்டு. நாங்கள் படிக்கட்டில் போகல இந்த தடவை. குன்று மாதிரி இருக்கிறது தான் போனோம். கொஞ்சம் தூரம் தான் கோவில், ரொம்ப தூரமாக கிடையவே கிடையாது. வாங்க போகலாம். இங்கேருந்து குன்று ஸ்டார்ட் ஆகுது. மலைப்பாதை மேடு மாதிரி தான் போயிட்டே இருக்குது. கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் கோவிலை நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். இயற்கையாக சுற்றியும் பசுமை நிறைந்து காணப்பட்டது. இந்த காலாங்கிநாதர் அப்படிங்கிறவர் வந்து பழனி மலையில் இருக்க நவபாசன சிலையை உருவாக்கியவராம். அவர் தான் இங்கே சித்தேஸ்வரராக வீற்றிருக்கிறார். அடுத்த அமாவாசைக்கு நாம் கஞ்சமலையில் ஏறலாம் அப்படின்னு பிளானில் இருக்கோம். அந்த வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் மலை ஏறிக்கிட்டே இருந்தோம். சுற்றியும் பச்சை பசங்க. வண்டியும் போகுது மேலே. காரு எல்லாமே போய் அங்கே நிப்பாட்டிக்கிறாங்க.
நீங்கள் செருப்பு போட்டும் மேலே போகலாம். நான் செருப்பு போடாமல் தான் போனேன். மேலே ஸ்லிப்பர் வர்றதுக்கு எல்லாத்துக்குமே இடம் இருக்குது. பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரலாம். நீங்களும் ஒரு நாள் இந்த கோவிலுக்கு நிச்சயமாக வரணும்னு வேண்டிக்கோங்க. நாங்கள் மலை மேலே ஏறி வந்துட்டோம். பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, கார்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா கோபுரம் தெரியுது சிறிய அளவில். கடைகள்லாம் நிறைய கடைகள் இருந்துச்சு. முக்கியமாக பணியாரம் தான் இங்கே ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. நாங்கள் போனப்போ பணியார கடை ஏகப்பட்டதை பார்த்தோம். நாங்கள் போய் பொறுமையாக சாமி இங்கே கும்பிட்டோம். இது கோபுரம் இது சுற்றி வந்தப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது முன்னாடி கோபுரம், அதுதான் இந்த படிவாசல், கொடி கம்பம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இங்கேருந்து பார்க்குறப்ப வியூ பாயிண்ட் செம சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ வீடுகள், அதே மாதிரி பச்சை பசேல்னு இருந்துச்சு. கோபுரம், கொடி கம்பம், மேல் கோபுரம். லைனுக்கு இங்கே நின்று சாமி பார்த்தாச்சு. இதுதான் அந்த படிவாசல். இந்த கோவிலுக்கு நீங்கள் மறக்காமல் ஒரு நாள் வந்துட்டு போங்க. என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.